காதலையும் மூக்குலையும் விஷத்தை ஊத்தி ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்ட முருகேசன் மற்றும் கண்ணகியினுடைய ஆணவ கொலையினுடைய வழக்கின் தீர்ப்பு 22 வருஷங்களுக்கு பிறகு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த இந்த ஆணவ கொலையினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முருகேசன் கண்ணகி காலேஜ் டேஸ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. முருகேசனும் சேர்ந்தவர். அதே போல கண்ணகி புதுக்கூரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருமே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வராங்க. முருகேசன் இளங்கலை பொறியியல் பட்டப்படிப்பு படிச்சுட்டு வராரு. அதே போல கண்ணகியும் வணிகவியல் துறையில படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே காலேஜ் டேஸ்ல லவ் பண்றாங்க. அதன் பிறகு 2 பேரும் வெவ்வேறு சாதி அப்படின்றதுனால தங்களுடைய வீட்டில் எப்படியோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்றது 2 பேருக்குமே தெரிஞ்ச விஷயமாவே இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, ரகசியமா போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி இவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு தங்களுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஊரை விட்டு வெளியே போகலாம், நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதே 2003ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி ஊரை விட்டு வெளியேறாங்க. ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட இந்த காதல் ஜோடியினுடைய கனவு அப்படின்றது பலிக்கலை, அப்படியே கருகி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 நாட்கள்லேயே இவங்க பிடிபட்டுட்டாங்க. எப்படி பிடிபட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க 2 பேருமே ஓடி போனது 2 பேரோட வீட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ கண்ணகியினுடைய அண்ணனான மருதுபாண்டி முருகேசனோட அப்பாவான சாமி கண்ணு கிட்ட போறாரு. உன் பையன் 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போயிட்டான், கொடுக்கவே இல்லை, அந்த 10,000 பணம் எனக்கு வேணும், ஸோ உன் பையனை வர சொல்லி எனக்கு அந்த 10,000 பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதன் பிறகு இங்கிருந்து போயிட்ட பிறகு முருகேசனுடைய தம்பியான வேல்முருகன் கிட்ட போயிட்டு உங்க அண்ணன் எங்க இருக்கான், எனக்கு பணம் தர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வேல்முருகன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சைடு சாமி கண்ணு ஒரு பதட்டத்திலேயே இருந்துகிட்டு இருக்காரு, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு வேல்முருகன் தெரியாதுன்னு சொன்னதை எடுத்தும் கூட மருதுபாண்டி வேல்முருகனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஒரு அறையில பூட்டி வச்சு பயங்கரமா தாக்குதலை தொடுக்கிறாரு. அதன் பிறகு இந்த விஷயமானது குப்பநத்தம் பகுதியில ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ முருகேசனுடைய சித்தப்பாக்கு இந்த விஷயம் தெரிய போகுது. சித்தப்பாவினுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐயாசாமி. ஸோ ஐயாசாமிக்கு இந்த விஷயம் தெரிய வர்றதை எடுத்து முருகேசன் கிட்ட போயிட்டு ஐயாசாமி பேசுறாரு. இந்த மாதிரி 10,000 பணம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதுபாண்டி சொல்றான். அந்த விஷயத்தை சுமூகமா பேசி முடிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க, சமாதானம் பண்றாங்க. அதன் பிறகு முருகேசனை அவங்களுடைய சித்தப்பா கையோட கூட்டிட்டு வராரு மருதுபாண்டி கிட்ட. கையோட கூட்டிட்டு வந்ததும் முருகேசனை பார்த்ததுமே மருதுபாண்டி பயங்கரமான தாக்குதலை முருகேசன் மேல நடத்துறாரு. அது மட்டும் இல்லாம கண்ணகி எங்க இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தாக்குதல் நடத்துறாரு, பயங்கரமா அடிக்கிறாரு. ஆனா முருகேசன் கண்ணகி இருக்க இடத்த சொல்லவே கிடையாது. அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முருகேசனை தலைகீழா கட்டி தொங்க விடுறாங்க. தலைகீழா கட்டி தொங்க விடும்போது முருகேசனுடைய தலை அப்படின்றது தரையில ரொம்பவே ஃபாஸ்டா பட்டு பலத்த காயமடைகிறாரு முருகேசன். அப்பதான் முருகேசன் கண்ணகி இருக்கக்கூடிய இடத்த சொல்றாரு. ஸோ கண்ணகி இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மருதுபாண்டிக்கு தெரிய வருது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் ஊர்க்காரவங்க கிட்ட முருகேசனை அப்படியே விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணகி இருக்க இடத்துக்கு போயிட்டு கண்ணகியை அப்படியே கையோட கூட்டிட்டு வராங்க. கண்ணகியை ஊருக்குள்ளே கூட்டிட்டு வராமல் அங்கே இருக்கக்கூடிய முந்திரி காட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகிறாங்க. யாருமே இல்லாத முந்திரி காடு, அன்னைக்கு ஊர் மக்கள் நிறைஞ்சு இருக்கு. அந்த முந்திரி காட்டுக்குள்ளே போயிட்டு ஐயாசாமியை கீழே தள்ளி விட்டுறாங்க, கை காலை கட்டி போட்டு. அதே போல் முருகேசனையும் கையை காலை கட்டி போட்டு கீழே தள்ளி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு ஒரு மரத்துல கண்ணகியுமே கை காலை கட்டி போட்டு தாக்குதல் நடத்திருக்காங்க. அதன் பிறகு ஒரு டம்ளர்ல விஷத்தை எடுத்துட்டு அதை முருகேசனுடைய வாயில ஊத்துறதுக்கு பாக்குறாங்க. ஆனா இவங்க 2 பேருமே முருகேசனா இருக்கட்டும் கண்ணகியா இருக்கட்டும் தாங்க வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க வாயை திறக்கிறதுக்கே மறுப்பு தெரிவித்து ரொம்பவே உயிருக்கு போராடி இருக்காங்க. ஆனால் மருதுபாண்டி ரொம்பவே கொடூரமான முறையில் இவங்களுடைய வாயை தானே திறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காதலையும் மூக்களையும் இந்த விஷத்தை ஊற்றிருக்காரு. ஸோ 2 பேருமே ஊர் மக்கள் முன்னாடி குடும்பத்தினர் முன்னாடி துடிதுடிச்சு இறந்து போகிறாங்க. இறந்து போனது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் முருகேசனுடைய சித்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க முருகேசனுடைய சித்தியும் அத்தையும் சேர்ந்து காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. எப்படியாச்சும் இந்த பிள்ளைங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல சில வார்த்தைகளாலையும் திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் தகவல் வெளியாச்சு. அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேருமே உயிரிழந்துடுறாங்க விஷம் கொடுத்ததுனால. ஸோ
கண்ணகியை வந்து அவங்களுடைய சுடுகாட்டுக்கு, அதாவது கண்ணகியினுடைய ஊரான அந்த ஒரு சுடுகாட்டுக்கு அவங்களுடைய முறைப்படி எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் முருகேசனுடைய உடலை அந்த முந்திரி காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடையிலேயே எரிச்சிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. இதையடுத்து காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யல, போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தும். ஸோ இந்த விஷயம் அப்படியே இருக்கு. இதையடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு தமிழ் நாளிதழில் இந்த செய்தியை வந்து வெளிவருது. இந்த செய்தி வெளிவந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுக்கு ஒரு மிக பெரும் அழுத்தமானது கொடுக்கப்படுது. அதன் பிறகு 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அரெஸ்ட் பண்றாங்க. அந்த 8 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்ணகியினுடைய அப்பா, அண்ணா, அதன் பிறகு உறவினர்கள் 2 பேர், இந்த சைடு முருகேசனுடைய அப்பா, தம்பி, அதன் பிறகு சித்தப்பா, இன்னொரு உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு 8 பேர், இந்த சைடு 4 பேர், இந்த சைடு 4 பேர்னு 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கு பதிவில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பேருமே அவங்களுடைய பிள்ளைகளை சாதி மறுப்பு திருமணம் பண்ணதுனால அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கு பதிவு செய்து இவங்களை அரெஸ்டும் பண்ணி வைக்கிறாங்க. இந்த தகவல் வந்து நாளிதழில் வந்த பிறகு இது ஒரு பூதாகரமாக வெடிக்குது. தமிழ்நாட்டையே உலுக்கி எடுக்கக்கூடிய ஒரு வழக்காக பார்க்கப்படுது. இந்த 8 பேரில் கண்ணகியினுடைய உறவினர்கள் 4 பேரை மட்டும் பிணையில வந்து விடுவிச்சிடுறாங்க. ஸோ இந்த பிணையில விடுவிச்சிட்ட பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சைடு அம்பேத்கர் சட்ட உதவி மையத்தினுடைய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ரத்தினமும் மனித உரிமை ஆர்வலர் சுகுமாரனும் என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. சாமி கண்ணையும் வந்து பெயில் எடுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கண்ணகியினுடைய உறவினர்களை வந்து பிணையில வந்து விடுவிச்சிருக்காங்க, அதை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் ஆனது அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதன் பிறகு 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி சென்னை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை சிபிஐ வசம் ஒப்படைக்குது. அதே போல கண்ணகியினுடைய உறவினர்கள் 4 பேரை பிணையில விடுவிச்சதையும் ரத்து பண்றாங்க. ஸோ அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் நேரில் பார்த்த சாட்சியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸை வந்து திரட்டுறாங்க. அப்போது முருகேசனுடைய சிஸ்டர் தமிழரசி, அப்பா சாமி கண்ணு, அதே போல் தம்பி வேல்முருகன், பழனிவேலு உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முக்கிய எவிடன்ஸாக இப்போ பார்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு விஷம் ஊற்றப்பட்ட அந்த ஒரு கிளாஸையுமே வந்து சிபிஐ வந்து கைப்பற்றிடுறாங்க. அதன் பிறகு வந்து இந்த கேஸை வந்து விருதாச்சலம் கோர்ட்டில் இருந்து செங்கல்பட்டு நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துக்கும், அதன் பிறகு அங்கே இருந்து கடலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கும் அப்படியே இந்த கேஸ் வந்து மாறி வருது. ஸோ சிபிஐ வசம் லாஸ்ட்டாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 81 சாட்சிகள் வந்து திரட்டப்படுது. அதில் 36 பேர் வந்து பிறர் சாட்சிகளாக வந்து இருக்காங்க. ஸோ சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது விருத்தாச்சலம் காவல் நிலையத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் தமிழ்மாறனும் குற்றவாளியாக சேர்க்கப்படுறாரு. ஆய்வாளர் செல்லமுத்துவும் குற்றவாளியா சேர்க்கப்படுறாங்க சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கம்ப்ளைண்ட், அதாவது முருகேசனுடைய சித்தியும் அத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் கூட அவங்க வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து அவங்களுடைய வழக்கில் வந்து சேர்த்துடுறாங்க. அதன் பிறகு முருகேசனுடைய ஃபேமிலி வந்து இதுல இருந்து விடுவிக்கப்படுறாங்க. ஆனால் சித்தப்பாவா இருக்கக்கூடிய ஐயாசாமியும் உறவினரா இருக்கக்கூடிய குணசேகரனையும் மட்டும் விடுவிக்கல. அவங்களும் குற்றவாளிகளா சேர்க்கப்படுறாங்க. ஸோ சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணதுல மொத்தம் 15 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கப்படுறாங்க. இதன் பிறகுதான் இந்த வழக்கு வந்து கடலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி வந்து ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஐயாசாமி, அதாவது முருகேசனுடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய ஐயாசாமி, குணசேகரன் வந்து விடுதலை ஆகிறாங்க. அதன் பிறகு முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுற மருதுபாண்டி வந்து தூக்கு தண்டனை அவருக்கு விதிக்கப்படுது. அதே போல் மற்ற 12 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. இந்த 12 பேரில் அந்த 2 காவல் அதிகாரிகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவே பார்க்கப்படுறாங்க. ஏன்னா உங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது அப்படின்ற ஒரு கருத்தையும் நீதிமன்றம் தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. அதே போல் இந்த கேஸை வந்து தண்டனை வந்து வழங்கப்பட்ட பிறகு சென்னை ஹைகோர்ட்டுக்கு குற்றவாளிகள் எல்லாருமே வந்து அப்பீல் பண்றாங்க. அப்ப இந்த கேஸினுடைய தீர்ப்பு வந்து வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மருதுபாண்டிக்கு ஆயுள் தண்டனை, அதாவது தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனைக்கு மாற்றப்படுது. அதன் பிறகு குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட ரங்கசாமி, சின்னதுரையும் இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கப்பட்டுறாங்க. தமிழ்மாறன், அதாவது உதவி காவல் ஆய்வாளரான தமிழ்மாறனுக்கு ஆயுள் தண்டனையில இருந்து 2 வருஷம் ஜெயிலு அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை வந்து குறைக்கப்படுது. மற்ற குற்றவாளிகள் எல்லாருக்குமே வந்து ஆயுள் தண்டனை வந்து வழங்கப்படுது. இது எப்ப அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி.
குற்றவாளிகள் எல்லாருமே இந்த வழக்கை வந்து மேல்முறையீடு பண்றாங்க உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பே வந்து உறுதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது மருதுபாண்டிக்கு வந்து ஆயுள் தண்டனையும், தமிழ்மாறனுக்கு 2 வருஷ ஜெயிலும் விதிக்கப்படுது. மற்ற 10 பேருக்கு ஆயுள் தண்டனை வந்து விதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட முருகேசனுடைய அப்பா அம்மாவான சாமி கண்ணுவுக்கும் சின்ன பிள்ளைக்கும் 5 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. 22 வருஷம் கழிச்சு இந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்றது வந்து எல்லா ஆணவ கொலைக்கும் இது ஒரு முன்மாதிரியா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க.